இந்த வீடியோவில் மொத்தம் 5 பிள்ளைங்க நம்ம கர்த்தரை முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பிள்ளை வந்து கர்த்தரைக்காக தூக்கியிருக்கோம். அதாவது இந்த 4 பிள்ளைங்க கூண்டில் இந்த ஒயிட் வந்து போன வாரத்துக்கு வாரம் பண்ண கர்த்தரை கொஞ்சம் அக்ரெசிவ் கைக்கு வராது. அந்த 4 பண்ணதில் ஒரு பிளாக் கலரும் ப்ரௌனும் வந்து நம்ம தாசில்தார் நகர் மதுரை 2 பேருமே ஷெல்டர் விட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஏன்னா வேலை நடந்துட்டு இருக்கனால ரெஸ்க்யூ தான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். பட் கர்த்தரை ஸ்டாப் பண்ணக்கூடாது, அதுவாது ப்ராப்பராக போகணுன்னு சொல்லிட்டு வாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 ஓடிட்டாங்க. ஆனால் 2 பேரும் ஃப்ரெண்ட்லினால பிரச்சனை இல்லை. இந்த வேலைலாம் ஓடிந்தானா பிடிச்சிருக்கவே முடியாது. ஆனால் அவளுக்கு அந்தளவுக்கு அறிவு இல்லை வெளியே போகிற அளவுக்கு. ஓடினாங்கன்னா கதவை திறந்தெல்லாம் விடலை. மேலே ஒரு சின்ன கேப்பு, எங்கிட்டாவது நம்ம ஒரு ஐடியா பண்ணால் அவங்க ஒரு ஐடியா பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க பிடிச்சோம். இது எனக்கு உடன்பாடே இல்லை. பட் அவர் வழி இல்லை, வந்துருச்சு. பையன் புதுசு, அதனால் அவர் தூக்கிட்டார். ஸோ அவரே வந்து இப்போ இறக்கிட சொல்லியாச்சு. இந்த ப்ரௌன் வந்து யூனிவர்சிட்டிங்க. ஸோ பயங்கர ஃப்ரெண்ட்லி. தூக்கிட்டு அவர் அழகாக கூண்டுக்குள்ளே வச்சாச்சு. மொத்தம் 4 பிள்ளைங்க இன்றைக்கி மார்னிங் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போனாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம திருநகர் அந்த கைக்கு வராத அக்ரெசிவ் பிள்ளை தான் வந்து இறக்கி விட்ருவோம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் அவளுக்கு இறக்கி விட்டுட்டோம். இன்னும் அவளுக்கு டிவிடி இருக்குது. டிவிடிக்குரிய இன்ஜெக்ஷன் போட்டு அதை பார்க்குற அளவுக்கு என்னால் முடியாது. ஸோ கொஞ்சம் நாள் சாப்பாடு போட்டு ஹெல்த்தியாக்குங்க. அதுக்கடுத்து அவரே போய் இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்கேன் ஹாஸ்பிட்டலில். அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து யூனிவர்சிட்டிங்க போய் இந்த ப்ரௌனை இறக்கி விட்டோம். இறக்கி விட்டுட்டு அவங்களே வந்து இன்னொன்று தூக்கிக்குள்ளே வச்சிட்டாங்க, இன்னொரு ஃபீமேல் பண்ணுறதுக்கு. இது போன வாரமே பிளான் பண்ணது தான். பட் ஓகே, ஒரு வாரம் மிஸ் ஆனால் இன்னொரு வாரம் பண்ணுறாங்களே, அதுவே சந்தோஷமாக இருக்குது. கடைசியாக தாசில்தார் நகர் இந்த கருப்பும் இந்த ப்ரௌனுங்க 2மே பயங்கர அறிவாளிங்க. அந்த ப்ரௌன் பார்த்திங்கன்னா நம்ம ஷெல்டரில் 3 to 4 மாதமாக இருக்குது அந்த பெண்ணுறுப்பு கேன்சராக. ஸோ அவளையும் இறக்கி விட்டாச்சு. ஒரு வழியாக சந்தோஷமாக இருக்குது. அடுத்து அந்த யூனிவர்சிட்டியில் தூக்கின பிள்ளை வந்து நான் சனிக்கிழமை ஆப்ரேஷனுக்காக ஷெல்டருக்கு வந்துட்டா. ஸோ தூக்கி உள்ளே வச்சோம். பாருங்கள், நாங்கள் ஃபஸ்ட் டைம் தொடுறோம், எங்களை எதுவும் பண்ணலை, ரியாக்ட் பண்ணலை. அதுக்குனால தான் ஃபீட் பண்ணுறவங்க கொஞ்சமாவது அவங்கள பழகுங்கன்னு சொல்கிறது. ஏன்னா கார்ப்பரேஷன் மாதிரி ரஃபாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. நாங்களாம் ஏதாவது ஒரு மாற்றத்துக்காக இங்கே வந்திருக்கோம். எங்களை கடிதம் வைக்காதீங்க. இன்னொன்று ஹெச்எம்எஸ் காலனிங்க, நான் சாப்பாடு போடுறது நைட்டு நான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என் வீட்டு வாசல் தாண்டி வைக்கும்போது ஒரு கோஷ்டி வந்து சாப்பிடுவாங்க. அதில் உள்ள ஒயிட்டு தான் அவள். இவளோட என்னோடய 3 ஏரியா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஃப்ரீ ஆகிட்டேன். இவளை இறக்கி விடும்போது அவங்க கோஷ்டி இல்லை. கடைசியில் அந்த அக்கா வந்துட்டாங்க சாப்பாடு போடுறவங்க. அவங்க கோஷ்டி பக்கத்து தெருனால போய் ஐக்கியமாயிட்டாங்க. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொன்று எல்பிஜி தட்டுப்பாடு, அது பெரிய கவலையாக இருக்குது. நன்றிங்க.